கணவனை பிரிஞ்சு வாழ்ந்து வந்த ஒரு இளம்பெண் தன்னோட உறவுக்கார அத்தைய அடிச்சு கொன்னது மட்டும் இல்லாம உடலை துண்டு துண்டா வெட்டி சூட்கேஸ்ல அடைச்சு ஆத்துல வீச கொண்டு வந்திருக்காங்க. பக்காவா பிளான் போட்டவங்க தொக்கா சிக்கியது எப்படி? மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள கும்ஹர்தோலி காட். அதிகாலையில் பாதி ஊர் மட்டுமே விழித்திருந்த நேரம் அது. கையில் சூட்கேஸை வைத்துக் கொண்டு நிற்கும் இருவரை சுற்றி வளைத்த பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஊரே உன்னை எதிர்த்தாலும் உன் முடிவிலிருந்து பின்வாங்காதே என்பது போல அந்த இரண்டு பெண்களும் மொத்த கும்பலுக்கும் சளைக்காமல் பதில் சொல்லி சமாளித்திருக்கிறார்கள். அங்கிருந்தவர்களின் ஒரே கட்டளை, அந்த நீல நிற சூட்கேஸுக்குள் என்ன இருக்கிறது திறந்து காட்டு என்பதுதான். ஆனால் அந்த பெண்களோ மாற்றி மாற்றி பதில் சொல்கிறார்களே தவிர பெட்டியை திறப்பதாக இல்லை. போலீஸை கூப்பிடுவோம் என அவர்களை மிரட்டி ஒரு வழியாக அடிபணிய வைத்த நிலையில் இறுதியாக அந்த சூட்கேஸ் திறக்கப்பட்டிருக்கிறது. பெட்டியை திறந்ததும் மொத்த கும்பலும் அதிர்ந்து அலறியிருக்கிறது. காரணம், உள்ளே இருந்தது ஒரு பெண் சடலம். உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த இரு பெண்களையும் கைது செய்ததோடு சடலத்தையும் கைப்பற்றி விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் பல பகீர் உண்மைகள் வெளிவந்திருக்கிறது. சூட்கேஸில் சடலத்தை எடுத்து வந்தவர் ஃபால்குனி கோஷ் மற்றும் அவரது தாயார் ஆர்த்தி கோஷ். இருவரும் சேர்ந்து உறவினர் ஒருவரை கொலை செய்து உடலை துண்டாக்கி ஆற்றில் வீசுவதற்காக வந்தபோது சிக்கியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் ஃபால்குனி கோஷின் அத்தையான சுமிதா கோஷ் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான ஃபால்குனி கோஷ் திருமணமாகி கணவரை பிரிந்தவர். தற்போது மத்தியம் கிராமில் உள்ள இந்த வீட்டில்தான் தனது தாய் ஆர்த்தி கோஷோடு வசித்து வந்திருக்கிறார். அதே பகுதியில் அவரது தாய் வழியில் அத்தை முறை உறவு கொண்ட சுமிதா கோஷ் என்பவரும் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார். உறவினர் என்ற முறையில் சுமிதா அடிக்கடி ஃபால்குனியின் வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கம். அப்படி அவர் வரும்போதெல்லாம் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படும். முடியை பிடித்து அடித்துக் கொள்ளாததுதான் குறை. அந்த அளவுக்கு இருவருக்கும் காரசாரமான சண்டை நடக்கும் என பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வழக்கம் போல சுமிதா ஃபால்குனியின் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு கட்டத்தில் எல்லை மீற ஆத்திரத்தின் உச்சத்திற்கே சென்ற ஃபால்குனி சுமிதாவை தள்ளிவிட்டிருக்கிறார். சுவரில் மோதி கீழே விழுந்ததில் சுமிதாவுக்கு தலையில் அடிபட்டிருக்கிறது. சம்பவ இடத்திலேயே துடித்து இறந்து போயிருக்கிறார். இந்த கொலை சம்பவம் நடந்த போது ஃபால்குனியின் தாயார் வீட்டில் இல்லை. அவர் திரும்பி வந்து பார்த்தபோது ஃபால்குனி அம்மாவிடம் நடந்ததை சொல்லியிருக்கிறார். என்ன இருந்தாலும் மகளை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதால் சுமிதாவின் கால்களை துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்து சடலத்தை கங்கையில் வீச திட்டமிட்டிருக்கிறார். அதன்படி இரவு முழுவதும் உடலை பேக் செய்த தாயும் மகளும் காலையில் கும்ஹர்தோலி காட் பகுதிக்கு டாக்ஸியில் உடலை எடுத்து வந்திருக்கிறார்கள். இறக்கிவிட்ட இடத்தில் டாக்ஸி டிரைவரோடு அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடவே சுற்றி இருந்தவர்களின் கவனம் அவர்கள் மீது குவிந்திருக்கிறது. அதோடு சூட்கேஸ் புதிதாக வாங்கப்பட்டது போல இருந்ததும் அதில் இரத்தக்கரை படிந்திருந்ததையும் பார்த்தவர்கள் தாய் மகள் இருவரையும் சுற்றி வளைத்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் தனது நாய் செத்துவிட்டதாகவும் அதன் உடலை சூட்கேஸில் கொண்டு வந்ததாகவும் கூறி சமாளிக்க நினைத்திருக்கிறார்கள். ஆனால் கூடியிருந்தவர்கள் அதை நம்பவில்லை. அவர்களை விடாப்பிடியாக மடக்கி கேள்வி கேட்டதால் இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. உண்மையில் கொலை எதற்காக நடந்தது என்பது குறித்து போலீசார் இன்னும் விசாரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள்.
ஃபால்குனி சில தவறான செயல்களில் ஈடுபட்டதாகவும் அதை அத்தை என்ற முறையில் சுமிதா கண்டித்ததாகவும் அதனால் கொலை நடந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல கொல்லப்பட்ட சுமிதாவுக்கு சிட்டி லிமிட்டில் ஏராளமான சொத்துக்கள் இருப்பதாகவும் அதை அபகரிப்பதற்காக கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் சுமிதாவின் கொலைக்கான காரணம் தெரியவரும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.